அல் கஸாம் படையினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தி. ஹமாஸ் இராணுவத்திற்கும் பிஐஜே இராணுவத்திற்கும் இடையில் பிளவுகளை ஏற்படுத்துவதற்காகவும் பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்காகவும் நெட்டன்யாஹு மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்கள். நெட்டன்யாஹுவினதும் அவருடைய மனைவி சாராவினதும் ஊழல் தொடர்பாக வெளியிடப்பட போகின்ற ஆவண திரைப்படம். நரகத்தின் வாயிலை திறக்கப் போகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான லெபனானுக்கு எதிரான முழுநீள போர். சிரியாவிலே மேற்கொள்ளப்பட்ட உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்கள். இன்று அதிகாலை 3 மணி அளவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் சிரியாவின் மத்திய பிரதேசத்தினை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. சிரியாவின் மத்திய பிரதேசமான ஹோம்ஸ் பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட தாக்குதல்களில் அதிகளவான வான்வழி தாக்குதல்களை சிரியாவின் வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்தினை இலக்கு வைத்து 3 அலையாக வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்துள்ளது. போர் விமானங்கள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் அடுத்தடுத்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதல்களின் பெரும் பகுதியினை சிரியாவின் வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினாலும் 5க்கும் அதிகமான ஏவுகணைகள் குறித்த பிரதேசத்திலே வீழ்ந்து பெரும் வெடிப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. கடந்த 3 வருடங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் சிரியாவிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களிலேயே இந்த தாக்குதலானது மிகப்பெரிய தாக்குதலாகவும் கொடூரமான தாக்குதலாகவும் கருதப்படுவதாகவும் சிரியாவினுடைய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அந்த அளவுக்கு உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவின் மத்திய பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொண்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதலினால் 15 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த 15 பேர்களில் 6 பேர் சிரிய இராணுவத்தை சேர்ந்தவர்களாகும். மேலும் 43 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலின் விளைவாக குறித்த அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமானது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் ஈரானிய தரப்பினருக்கும் சொந்தமான அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் என்றும் குறித்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஈரானிய தலைமைகளும் தான் இருந்துள்ளார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவ தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். மேலும் குறித்த அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக இரசாயன ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் அறிவித்துள்ளது. அதாவது சிரியாவின் மத்திய பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினதும் ஈரானிய தரப்பினதும் புள்ளிகளை இலக்கு வைத்துதான் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த கருத்துக்களை தொடர்ந்து சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா இராணுவத்தை சேர்ந்தவர்களோ ஈரானிய தரப்பினரோ யாருமே படுகொலை செய்யப்படவில்லை. சிரிய அரசு இராணுவ வீரர்கள் தான் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் சிரிய பொதுமக்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் எந்த விதமான இரசாயன ஆயுதங்களும் தயாரிக்கப்படவில்லை என்றும் சர்வதேச சட்டங்களை மீறி நாங்கள் செயற்படுவதில்லை என்றும் சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போன்று குறித்த தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் ஈரானிய தலைமைகள் யாருமே இருக்கவில்லை என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய வீரர்கள் யாருமே இருக்கவில்லை என்றும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய போலியான உளவு தகவலை கொண்டுதான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலின் மூலமாக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கோ ஈரானிய தரப்பினருக்கோ எந்த விதமான சேதங்களும் ஏற்படுத்தப்படவில்லை. அதே நேரம் சிரியாவின் மத்திய பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலானது பிரியம்சிவ் தாக்குதலாகத்தான் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகளும் அறிவித்துள்ளார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்தில் எவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரியம்சிவ் முன்னெச்சரிக்கை தாக்குதல்களை மேற்கொண்டதோ அதே போன்றதொரு முன்னெச்சரிக்கை தாக்குதலாகத்தான் இந்த தாக்குதலையும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் குறித்த முன்னெச்சரிக்கை தாக்குதலுக்கும் இலக்காக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை என்றும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து வடக்கிலே ஹிஸ்புல்லா இராணுவத்துடன் முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்காக இஸ்ரேலிய இராணுவம் முழுமையாக தயாராகி இருப்பதாகவும் அதற்கான உச்சக்கட்ட தயார்படுத்தல்கள் முழுமையாக நிறைவடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வானொலி சேவையினுடைய ஆய்வாளர் டோரன் கட்டோஷ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமான சஃபேட் பிரதேசத்தில் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் மத்திய கட்டளை தளபதியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேச தளபதியும் இன்னும் ஏனைய இராணுவ தலைமைகளும் ஒன்றிணைந்து மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்காகவும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காகவே அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்திருப்பதாகவும் இந்த கலந்துரையாடல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ வானொலி சேவை குறிப்பிட்டுள்ளது.
அதேபோன்று போரினுடைய அடுத்த கட்டத்தினை ஆரம்பிப்பதற்காகவும் போரினுடைய திசையையும் மாற்றுவதற்குமான உத்தரவுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உண்மையான தரைவழி தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மூத்த இராணுவ ஆய்வாளர் அவி அவிக்ஷோன் தெரிவித்துள்ளார். அதேபோன்று இன்று அதிகாலை சிரியாவின் மையத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட போகின்ற தரைவழி தாக்குதலுக்கு முன்னதான பிரச்சாரங்களாகத்தான் இருக்கின்றது என்றும் எடியோ தஹர்னோத் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து மிகப்பெரிய தரைவழி தாக்குதல் ஒன்றை ஆரம்பிக்க போகின்றது. இந்த தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்னதான ஒரு பிரச்சார தாக்குதலாகத்தான் சிரியாவுடைய மைய பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக எடியோ ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இவ்வாறு இவர்கள் கூவி திரிவார்களோ தெரியவில்லை. கடந்த 9 மாதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளும் அரசியல் தலைமைகளும் இவ்வாறான கருத்துக்களையே வெளியிட்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த 2 மாதமாக நாங்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக முழுநீள போருக்கு தயாராகி விட்டோம் என்றும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு விட்டோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் கூவி திரிகின்றார்கள். ஆனால் இன்னும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரையே ஆரம்பிக்கவில்லை. அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த முழுநீள போருக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 9 மாதமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவ தலைமைகளும் அரசியல் தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்தரர்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்றார்கள். இன்னும் 1 மாதத்திற்குள்ளே நாங்கள் மேல்குடியமர்த்த போகின்றோம், இன்னும் 2 மாதத்திற்குள்ளே மேல்குடியமர்த்த போகின்றோம் என ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்தரர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத தலைமைகளே மாற்றி வருகின்றார்கள். ஒருவேளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவமும் கோலை நெட்டன்யாஹுவும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பித்தால் நிச்சயமாக வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பவே முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். இது தான் களத்தினுடைய யதார்த்தமாகவும் காணப்படுகின்றது. எனவே இவற்றினை புரிந்து கொண்டு அதிகளவான நிலத்தரர்கள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விற்று முழுமையாக வெளியேறி வருகின்றார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த செய்திகளை தொடர்ந்து ஈரானின் அரசியல் ஆய்வாளர் முகமது மராந்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பித்தால் ஈரான் ஹிஸ்புல்லாவை முழுமையாக ஆதரிக்கும். எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் ஹிஸ்புல்லாவை ஈரான் முழுமையாக ஆதரிக்கும். மேலும் நாங்கள் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆயுதங்களையும் வழங்குவோம். அதே போன்று எதிர்பார்க்காத பல்வேறுபட்ட விடயங்களையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம் என ஈரானினுடைய அரசியல் ஆய்வாளர் மரந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். பெரும்பாலும் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நேரடியான போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹிஸ்புல்லா ராணுவத்தின் மூலமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான விரிவாக்கத்தினை ஆரம்பிப்பார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 கைகளையும் துண்டிப்பதற்கான எல்லா விதமான திறன்களும் ஹிஸ்புல்லா ராணுவத்திடம் காணப்படுகின்றன. அத்தோடு இன்றைய தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். காசாவிலே 1 வருடமாக நடைபெற்று வரும் கொடூரமான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுப்பதன் மூலம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜியோனிஸ்ட் ஆட்சி நரகத்தின் வாயில்களை திறக்கப் போகின்றது என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். உண்மையிலேயே யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை. நெட்டன்யாஹு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதித்தாலும் ஒரு சில வாரங்களுக்குள்ளேயே அந்த ஒப்பந்தத்தையும் முறித்துக் கொள்வார். எனவே மிகப்பெரிய பிராந்திய போரொன்று ஏற்படுவதன் மூலமாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான நரகத்தின் வாயிலையும் திறக்க முடியும். மேலும் பலஸ்தீனிய மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வையும் எட்ட முடியும். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நேற்றைய தினம் மொத்தமாக 9 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக நேற்றிரவு சௌரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயன்டோம் தளத்தினை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ட்ரோன் தாக்குதலின் விளைவாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த அயன்டோம் அமைப்பு ஒன்று உயிரிழந்துள்ளது. மேலும் குறித்த அயன்டோம் அமைப்புடன் இருக்கக்கூடிய தளங்களும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மலிக்கியா பிரதேசத்திலே குடியேற்ற பகுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து தரமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறைந்தது 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து இன்று காலை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நஹரியா பிரதேசத்திலே ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ கட்டளை தளத்தினை இலக்கு வைத்தும் குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்தும் இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ட்ரோன் ஒன்று குடியேற்ற கட்டிடம் ஒன்றினையும் இலக்கு வைத்து தாக்கியுள்ளது. அதே போன்று இன்று காலையிலிருந்து மாலை வரை 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் அதிரடியான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தின் வெடிமருந்து களஞ்சிய சாலை ஒன்றில் மிகப்பெரிய வெடிப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது. நிலத்தடியிலே புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்டெய்னர் ஒன்றுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புட்களில் ஏற்பட்ட தீயின் காரணமாகத்தான் இந்த மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் குறித்த வெடிப்பின் காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
இந்த வார இறுதியில் டொரண்டோ திரைப்பட விழாவில் ஒரு ஆவணப்படம் ஒன்றினை திரையிடுவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த ஆவணப்படமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே திரையிடுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது குறித்த ஆவணப்படத்தில் நெட்டன்யாஹுவினுடைய ஊழல்கள் தொடர்பாகவும் குற்றச்செயல்கள் தொடர்பாகவும் சில முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஏற்கனவே நெட்டன்யாஹு மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் பல்வேறுபட்ட ஊழல் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய எலியாக நெட்டன்யாஹு செயற்பட்டு வந்துள்ளார். அதேபோன்று நெட்டன்யாஹுவும் அவருடைய மனைவியான சாராவும் இவர்களுடைய கூட்டாளிகளும் ஒன்றிணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே மேற்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊழல்கள் தொடர்பாக குறித்த ஆவணப்படத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது நெட்டன்யாஹுவும் அவருடைய மனைவியும் கூட்டாளிகளும் இணைந்து மேற்கொண்ட ஊழல்கள் தொடர்பான 2000க்கும் அதிகமான கோப்புகளும் ஆயிரக்கணக்கான மணி நேரங்களை கொண்ட விசாரணை ஆவணங்களும் கசிவடைந்துள்ளன. இவ்வாறு கசிவடைந்திருக்கக்கூடிய ஆவணங்கள் மூலமாகவே இயக்குனர் அலெக்ஸ் கிப்னி மற்றும் அலெக்ஸ் ப்ளூம் ஆகிய 2 இயக்குநர்களும் இணைந்து இந்த ஆவணப்படத்தினை தயாரித்துள்ளார்கள். மேலும் இந்த ஆவணப்படத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் திரையிடுவதற்கு நெட்டன்யாஹு தடைகளை விதித்திருந்தார். இப்படியான நிலைமையில் தான் இந்த வார இறுதியில் டொரண்டோ திரைப்பட விழாவில் இந்த ஆவணப்படம் திரையிடப்பட போகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வெளியிலே இந்த ஆவணப்படம் திரையிடுவதை தடுத்து நிறுத்துவதற்காக நெட்டன்யாஹு இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். குறித்த ஆவணப்படம் திரையிடப்படுவதை எவ்வாறாவது தடுத்து நிறுத்துமாறு நெட்டன்யாஹு அவருடைய சகாக்களுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ஆக்கிரமிப்பின் தலைமைகளான ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் ஒன்றிணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய முன்மொழிவினை நேற்றைய தினம் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தலைமைகள் முன்மொழிவுகளை வெளியிடவில்லை. பெரும்பாலும் இந்த வார இறுதிக்குள் அமெரிக்க ஆக்கிரமிப்பு முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதே நேரம் நெட்டன்யாஹு காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளிடத்தில் பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான சூழ்ச்சி திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளார். அதாவது ஹமாஸினுடைய இராணுவ படையாக அல் கஸாம் படை காணப்படுகின்றது. பிஐஜி அமைப்பினுடைய இராணுவ படையாக அல் குதுஸ் படை காணப்படுகின்றது. இந்த 2 படைகளுமே காசாவின் யுத்த களத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 படைகளாகும். மேலும் காசாவின் யுத்த களத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களில் ஹமாஸும் பிஐஜி அமைப்பினரும் காணப்படுகின்றார்கள். இப்படியான நிலைமையில் ஹமாஸிற்கும் பிஐஜி அமைப்புக்கும் இடையில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையே நெட்டன்யாஹு தந்திரமாக மேற்கொண்டுள்ளார். அதாவது நெட்டன்யாஹு ஐநாவின் தூதர் ஒருவரை பிஐஜி அமைப்பினுடைய தலைவரை சந்திப்பதற்காக அனுப்பியுள்ளார். இந்த சந்திப்பின் போது ஹமாஸ் இல்லாமல் பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு நெட்டன்யாஹு தயாராக இருக்கின்றார் என்கின்ற விடயத்தினை ஐநாவின் தூதுவர் பிஐஜி அமைப்பினுடைய தலைவருக்கு குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஹமாஸ் இல்லாமல் நாங்கள் இருவரும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். அதன் மூலம் பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தையும் நாங்கள் இருவரும் மேற்கொள்வோம். மேலும் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு காசாவிலே ஹமாஸுக்கு தலைமைத்துவத்தை வழங்காமல் பிஐஜி தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டும் என்றும் நெட்டன்யாஹு ஐநாவின் தூதுவர் மூலமாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பிஐஜி அமைப்பினுடைய தலைவர் இதனை முற்றாக நிராகரித்துள்ளார். காசாவின் யுத்த களத்திலே நாங்கள் ஹமாஸுக்கு கட்டுப்பட்டே இருக்கின்றோம். மேலும் ஹமாஸுடன் இணைந்தே நாங்கள் செயற்படுவோம். நெட்டன்யாஹுவின் இந்த சூழ்ச்சி திட்டங்களும் பிரித்தாளும் கொள்கைகளும் எங்களிடம் எடுப்படாது. மேலும் நெட்டன்யாஹு நினைப்பதை போன்று நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல என்றும் பிஐஜி அமைப்பினுடைய தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பலஸ்தீனிய போராளிகளிடத்தில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக நெட்டன்யாஹு மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. ஜோர்டான் வெஸ்ட் பேங்க் எல்லையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் 3 உயர் போலீஸ் அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை மேற்கொண்ட ஜோர்டானிய நபர் வீரமரணம் அடைந்துள்ளார். மாஹேர் அல் ஜஸி என்கின்ற ஜோர்டானிய நபரே வீரமரணம் அடைந்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு ஜோர்டானின் தலைநகரில் ஜோர்டானிய மக்கள் இனிப்பு பண்டங்களை வழங்கி வீரமரணம் அடைந்தவரின் குடும்பத்திற்கு வாழ்த்து செய்திகளையும் அனுப்பியிருந்தார்கள். அத்தோடு குறித்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலானது தனிநபர் தாக்குதல் என்றும் இதற்கு பின்னால் எந்தவிதமான எதிர்ப்பு குழுக்களும் இல்லை என்றும் ஜோர்டானின் பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து அல் கஸாம் படையினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் வாழ்த்து செய்தி ஒன்றையும் அனுப்பியிருந்தார். ஜோர்டானிய தியாகியின் வீர மற்றும் தரமான நடவடிக்கையை நாங்கள் வாழ்த்துகின்றோம். நமது அல்-அக்ஸாவிற்கும் நமது மக்களுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய ஜோர்டானிய வீரரின் இந்த துப்பாக்கியானது பாரிய படைகள் மற்றும் அடுக்கப்பட்ட இராணுவ ஆயுத களஞ்சியத்தை விடவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த நடவடிக்கை நமது தேசத்தின் மனசாட்சியை வெளிப்படுத்துகின்றது. அல்-அக்ஸா வெள்ளத்தின் விளைவுகள் ஜியோனிச நிறுவனத்திற்காக காத்திருக்கும் கனவுகள் என்றும் அபு உபைதா அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹுவின் அலுவலகம் ஒரு செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தது. நாங்கள் ஜெனின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் அனைவரையும் முழுமையாக அழித்து விட்டோம். இதற்கு பிறகு ஜெனின் பிரதேசத்தில் எந்தவிதமான பலஸ்தீனிய போராளிகளும் காணப்பட மாட்டார்கள் என்றும் நெட்டன்யாஹுவினுடைய அரசு அலுவலகமானது செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இவ்வாறு நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகம் செய்தியை வெளியிட்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய போராளிகள் ஒன்றிணைந்து அணிதிரட்டல் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார்கள். நூற்றுக்கணக்கான ஜெனின் போராளிகள் அணிதிரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கர
பயங்கரவாத கோலை ராணுவம் ஜெனின் பிரதேசத்திலே ஊடுருவி இருந்தாலும் அங்கு எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதனையும் இதிலிருந்து உறுதி செய்து கொள்ளலாம். அடுத்து துல்கராம் பிரதேசத்திலே மேலதிகமாக 2 படைகளையும், நப்லஸ் பிரதேசத்தில் மேலதிகமாக 3 படைகளையும், டூபாஸ் பிரதேசத்திலே மேலதிகமாக 2 படைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் களமிறக்கியுள்ளது. மேலும் குறித்த பிரதேசங்களிலே பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் சிக்கி தவிக்கின்றது. அத்தோடு நப்லஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல்-அக்ஸா படையினர் புதிய வெடிகுண்டு ஒன்றையும் களமிறக்கியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர்த்தாங்கி வாகனங்களையும் கொத்தாக தட்டி தூக்கக்கூடிய மிகவும் தரம் வாய்ந்த ஜவுஃபி என்கின்ற வெடிகுண்டை களமிறக்கி இருப்பதாக அல்-குதுஸ் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் நப்லஸினுடைய பலாட்டா பிரதேசத்தில் அல்-அக்ஸா படையினர் குறித்த ஜவுஃபி வெடிகுண்டை களமிறக்கி 12க்கும் அதிகமான வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தரம் வாய்ந்த ஜவுஃபி வெடிகுண்டு தாக்குதலின் மூலமாக 5 புல்டோசர் வண்டிகளும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் சிதைக்கப்பட்டுள்ளன. அதனோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலின் போதும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாகியுள்ளார்கள். அதே போன்று குறித்த தாக்குதல்களில் 2 பலஸ்தீனிய போராளிகளும் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். அடுத்து டூபாஸ் பிரதேசத்தில் அல்-கஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த கூட்டு தாக்குதலின் போது ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் சிதைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்திலே துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டு பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொன்று காயப்படுத்தியுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 5 புல்டோசர் வண்டிகளும் 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். 2 பலஸ்தீனிய போராளிகளும் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.